ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 14/1/2025 குரோதி வருடம் தை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம். காலை 10:50 வரை, பின்பு பூசம் நட்சத்திரம். இன்றைய திதி பிரதமை திதி. இன்று கரிநாள். இன்று சித்த யோகம். இன்று பொங்கல் பண்டிகை. அனைவருக்கும் பொங்கல் பண்டிகையின் நல்வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் குடும்பத்தில் பொங்கல் போன்ற இனிப்பும் மனதில் அமைதியும் நற்பலன்களும் உங்களுக்கு கிடைக்க மனதார வாழ்த்தி வணங்குகின்றேன். இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய் சந்திரன், கன்னியில் கேது, தனுஷில் புதன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இனி ராசி பலன்களை காண்போம். மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று மிகவும் சிறப்பான நாளாகவே இருக்கும். உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரனுடன் செவ்வாயும் உள்ளதால் எதிர்பார்த்த பலன்கள் யாவும் இன்று உங்களுக்கு கிடைக்கும். பூமி மூலமாக இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நாளாகவே இருக்கும். இன்று பொங்கல் பண்டிகை என்பதால் இன்று சிறப்பான பலன்கள் உங்கள் குடும்பத்தில் உண்டாகும். மகிழ்ச்சியும் பெருகும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். எண்ணங்கள் ஆசைகள் பூர்த்தியாகும். நீண்ட தூர பயணங்கள் செய்து வந்த அலைச்சல் உங்களுக்கு சற்று இருந்தாலும் மனதில் மகிழ்ச்சிகள் நிறையும் விதமாகவே இருக்கும். மனைவி வழி உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இன்றைய நாள் இருக்கும். உங்களது ராசிநாதன் 4ஆம் இடத்தில் சந்திரனுடன் இணைந்திருப்பதால் தான் இந்த அரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். தன வளர்ச்சியும் லாபமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து உற்றார் உறவினர்களின் வருகை அல்லது உங்களது பிள்ளைகளின் வருகை, பிள்ளைகள் மூலமாக தனவரவு, இது போன்ற நற்பயன்கள் உங்களுக்கு உண்டாகும். எதிர்பாராத தனவரவும் உங்களுக்கு வந்து சேரும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். பிள்ளைகளுடனும் குடும்பத்துடனும் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். 9ஆம் இடத்தில் புதன், 10ஆம் இடத்தில் உங்களுக்கு சூரியன், லாபஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனும். இதன் பலனாக தந்தை வழி உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். தந்தையால் சற்று பாதிக்கப்பட்ட உங்களுக்கு இன்று மன அமைதி தரும் விதமாகவும், தந்தை வழி உங்களுக்கு எதிர்பார்த்த சொத்து அல்லது அதற்குரிய பொன் பொருள், இது போன்ற ஏதாவதும் விலையுயர்ந்த பொருள்கள் தந்தை வழி உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புள்ளது. நீண்ட நாட்களாக சற்று சொத்து தர்க்கங்கள் எல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். அவையாவும் குடும்பங்கள் ஒன்று கூடுவதால் அதை பற்றிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நடக்கும். பெரியவர்களாக பார்த்து சுப தேதிகள் நிச்சயிக்கப்படும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் வெற்றியாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இனிய செய்தியும் உங்களுக்கு இல்லத்தில் வந்து சேரும். அது புத்திரபாக்கியமாக இருக்கும். அதனால் குடும்பத்துடன் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். தொழில் வளர்ச்சியும் மேன்மையும் நன்றாகவே இருக்கும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் யாவும் வந்து சேரும். இன்று கணவன் மனைவி அன்பு மேலோங்கும். எதிர்பார்த்த பலன்களும் உங்களுக்கு கிடைப்பதால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, தொட்டது துலங்கும். இன்று அனைத்து பலன்களும் உங்களுக்கு உண்டாகும். பெண்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான நாளாக இருக்கும். பெண்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் இன்று பொங்கலிட்டு மகிழ்ந்து குடும்பத்துடன் உற்றார் உறவினர்களின் வீடுகளுக்கு செல்வார்கள். உற்றார் உறவினர்களின் வருகை மூலம் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த விலையுயர்ந்த பொருள்கள் மற்றும் பொங்கலுக்கான அனைத்து பொருள்களும் வீட்டிற்கு வந்து சேரும். புதிதாக திருமணமானவர்களுக்கெல்லாம் அதற்குரிய பலன்களும் இன்று குடும்பத்தாரிடமிருந்து கிடைக்கும். இன்று திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள், அதற்கான முடிவுகள் தீர்மானிக்கப்படும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும்.
வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமான பலனை தரும். பதவி உயர்வு சம்பந்தமாக நண்பர்கள் வழி நீங்கள் எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் சற்றே மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக உங்களுக்கு கிடைக்காமல் இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். வரவு செலவுகள் சாதகமான பலனை அளிக்கும். குடும்பத்துடன் இன்று மகிழ்ச்சியாக இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளார். அத்துடன் செவ்வாயும் உள்ளதால் சகோதரர்களால் நீங்கள் எதிர்பார்த்த பலனும் உண்டு. அவர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். சிறு சிறு கலகங்கள் ஏற்கனவே இருந்தது மாறி அவர்களாகவே உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்குமாறு அவர்களே உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யும் யோகமும் உங்களுக்கு உண்டாகும். உங்களது ராசிநாதன் சுக்கிரன் 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் சனியுடன் உள்ளதால் தொழிலில் திடீர் திருப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உண்டு. தாயார் வழியில் உங்களுக்கு சற்று சிரமங்கள் உண்டாகும். தாயாரால் உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் உண்டாகும். தாயாருக்காக சில மருத்துவ உதவிகள் தேவைப்படும். திடீர் பயணங்கள் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு வரும். எனினும் கவலை வேண்டாம். இன்று உங்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். குடும்பத்தில் புதிய தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு உண்டாகும். அதிகமாக வரும் சுப செலவுகளை எப்படி சமாளிப்பது, யாரிடம் கடன் வாங்குவது, எங்கிருந்து கிடைக்கும் என்று நீங்கள் இப்போதே அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு சாதித்து விடுவீர்கள். மனைவி வழியில் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தாரிடமிருந்தே உங்களுக்கு விலையுயர்ந்த பொருள்கள் வந்து சேரும். தாய்மாமன் உறவு முறையில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். எதிர்பார்த்தபடி இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மிதுனராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். தொட்டது துலங்கும். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். ஆசைப்பட்ட பொருள்கள் உங்களது கைக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பெண்களுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். மனைவிக்காக, குழந்தைகளுக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். திடீர் பயணங்களால் மனது மகிழும் விதமாக இன்று உங்களுக்கு இருக்கும். குடும்பத்துடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். திடீர் உறவினர்களின் வருகையாலும் உங்களுக்கு சுபச்செலவுகள் உண்டாகும். இனிய செய்திகள் காதுக்கு இனிமையாக இருக்கும். எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அதனால் சற்றே செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழிலில் வெற்றியும் புதிய தொழில் வாய்ப்புகளும் வருவதற்கான செய்தி உங்களுக்கு உண்டாகும். அயல் நாட்டு உறவு முறையில் எதிர்பார்த்த புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். உங்களது ராசிநாதன் புதன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரனுடன் செவ்வாய் இருப்பதால் உங்களுக்கு சற்று மனக்குழப்பங்களும் மன வருத்தங்களும் திடீரென்று தோன்றும். அது பூமி சம்பந்தமாக பிரச்சனையில் உங்களுக்கு உண்டாகும். உறவினர்கள் அல்லது குடும்பத்தினர் சொத்து தர்க்கம் செய்யும் சூழ்நிலையும் உருவாகும். எனினும் சொத்துக்கள், பூமி லாபம் இவை உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனியுடன் சுக்கிரன் இருப்பதால் தந்தை வழி உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். தந்தையாரால் இன்று மகிழ்ச்சி நிறைந்த செய்திகள் வந்து சேரும். குடும்பம் ஒன்று கூடி புதிய தீர்மானத்தை உருவாக்குவார்கள். அதனால் நீங்கள் மனமகிழும் விதமாகவே இருக்கும். திடீர் தனவரவு உண்டாகும். பொருளாதார வளர்ச்சியில் திடீர் மாற்றங்கள் உண்டாகும். வாகன சம்பந்தமாக எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். 4 சக்கர வாகனம் உங்களுக்கு பரிசாக கிடைக்கும் யோகமும் வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்டமும் தனலாபமும் உங்களுக்கு உண்டாகும். மனைவி வழி ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகளும் இன்று நீங்கள் பெறுவீர்கள். இன்று குடும்பத்துடன் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கடகராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே செவ்வாயுடன் இணைந்திருப்பதால் இன்று மிகவும் சிறப்பான நாளாகவும் இருக்கும். உங்களது கை ஓங்கியும் இருக்கும். நீங்கள் சொன்னதுதான் குடும்பத்திற்கு சிறப்பாக இருக்கும். உங்களது வரவிற்காக குடும்பம் காத்திருக்கும்.
நீங்களாக இன்று அதிகமாக செலவுகள் செய்து எல்லாரையும் மகிழ்ச்சியில் இருக்க செய்வீர்கள் என்று உங்களால் அனைவரும் மகிழும் விதமாக இன்றைய நாள் அமையும். குழந்தைகளுடனும் மனைவியுடன் அல்லது கணவனுடன் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக பயணங்கள் செய்வீர்கள். உறவினர்களின் வருகையும் சுப செய்திகளும் சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதுமாக இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வாய்ப்புகளும் நன்றாகவே இருக்கும். தொழிலில் போட்டி மனப்பான்மை இருக்காது. தொழிலிற்காக புதிய புதிய வாய்ப்புகளும் தன வளர்ச்சியும் மேன்மையும் உண்டாகும். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் பெரியவர்களுக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். பனிக்காலம் என்பதால் சற்றே உடல்நிலையில் பெரியவர்களுக்காக அக்கறை கொள்வது நல்லது. உங்களது உடல்நிலையிலும் சற்று அக்கறை கொள்வது நல்லது. கபக்கட்டல் மற்றும் சுவாச பிரச்சனைகள், தொண்டை வலி, திடீர் காய்ச்சல் இது போன்ற தொல்லைகள் சற்று வரும் வாய்ப்புள்ளதால் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனியுடன் சுக்கிரனும் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த பலன்களும் ஆதாயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களெல்லாம் இன்று மிகவும் மகிழ்ச்சியில் இருப்பார்கள். புத்தாடைகள் அணிந்து குழந்தைகளுடன் இனிய பொங்கல் வைத்து கொண்டாடி மகிழ்வார்கள். ஒரு சிலருக்கு பொங்கல் வைத்து முடிந்ததும் ஊருக்கு கிளம்பி செல்லும் யோகமும் வந்து சேரும். அதனால் அவர்களுக்கு கை நிறைய பரிசும் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். இன்று குடும்பத்துடன் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததும் மகிழ்ச்சி நிறைந்ததும் தன நேட்டமும் திடீர் அதிர்ஷ்டங்களும் எண்ணியது நிறைவேறும் நாளாகவே இன்று உங்களுக்கு அமைவதால் இன்று நீங்கள் நினைத்தபடி அனைத்தும் நடக்கும். மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். இன்று குடும்பத்தில் மனமகிழ்ச்சி அதிகமாகவே இருக்கும். கை நிறைய பொருள்கள் கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குழந்தைகளும் பெரியவர்களும் வீட்டு பெரியவர்களும் உறவினர்களுமாக இன்று மனமகிழும் தினமாக இருக்கும். ராசிக்கு விரயசானத்தில் சந்திரனுடன் செவ்வாயும் இருப்பதால் இன்று அனைத்து காரியங்களும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். ஆதாயம் அதிகமாகும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். நண்பர்களின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாரா விதமாக நீங்கள் மனமகிழும் விதமாக குடும்ப உறவினர்களின் வருகையும் சுப செலவுகளும் உண்டாகும். விரய செலவுகளும் அதிகமாகும். சுப செலவுகளும் அதிகமாகும். விலையுயர்ந்த பொருள்களை வாங்க யோசிப்பீர்கள். விலையுயர்ந்த பொருள்கள் உங்கள் வீட்டிற்கும் வந்து சேரும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் உங்களது ராசிநாதர் இருக்கிறார். 7ஆம் இடத்தில் சனியுடன் சுக்கிரனும் இருப்பதால் எதிர்பார்த்த பலன்களும் நற்பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். பண விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். கேட்ட இடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். நண்பர்களுடன் இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்று எண்ணியது யாவும் நிறைவேறும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். தொழில் லாபம் உண்டாகும். மேன்மை உண்டாகும். திடீர் பயணங்களால் ஆதாயமும் நல்ல உறவும் வளர்த்து கொள்வீர்கள். வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி பெறுவீர்கள். பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த செய்திகளும் தனவரவும் உண்டாகும். வெளியூரிலிருந்து வெளிநாட்டிலிருந்து உறவினர்களின் வருகையால் மனமகிழும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாயுடன் சந்திரன் இருப்பதால் இன்று அனைத்தும் உங்களுக்கு லாபமாகவே இருக்கும். இன்று தொழில்களில் ஏற்பட்டு இருப்பவர்களுக்கெல்லாம் இன்று அதிகமான தனவரவு உண்டாகும். தன வளர்ச்சியும் நன்றாகவே இருக்கும். பொருளாதார வளர்ச்சியும் நன்றாகவே இருக்கும். கேட்டது கிடைக்கும். எண்ணங்கள் நிறைவேறும். பெண்களெல்லாம் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். புத்தாடைகளும் ஆபரண சேர்க்கைகளும் வந்து சேருவதால் மிகவும் மகிழ்வுடன் இருப்பார்கள். குழந்தைகளுக்காக பெரியவர்களுக்காக குடும்பத்தில் கணவன் மனைவிக்காக உங்களுக்கு இன்று அதிகமான செலவுகள் வரும். பொருளாதார நிலையும் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். இன்று மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். இனிய பயணத்தை மேற்கொள்வீர்கள். சுப செய்திகளும் சுப பலன்களும் உண்டாகும்.
திடீர் திருமண செய்தி நிச்சயிக்கப்படும். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே மகிழ்வான செய்தியும் வந்து சேரும் என்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். நினைத்தது நடக்கும். எண்ணங்கள் நிறைவேறும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, குழந்தைகளின் வரவால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் உறவினர்களின் வருகையால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அவர்களால் உங்களுக்கு தனவரவு உண்டாகும். புதிய செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். நினைத்த காரியம் உங்களுக்கு நடக்கும் விதமாகவே இருக்கும். வீடு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். திடீர் சொத்து வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். திடீர் வெளியூரிலிருந்து வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு தன உதவி கிட்டும். தொழிலில் வியாபாரத்தில் சிறப்பான பலன்கள் உண்டாகும். உங்களது ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். அதனால் நீங்கள் எதிர்பார்த்த பயணங்களால் நினைத்தது நடக்கும். பயணத்தால் லாபமும் உண்டாகும். புது புது தொழில்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிட்டும். நண்பர்களின் உதவியுடன் இனிய பயணம் செய்வீர்கள் என்று தொட்டது துலங்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். பெண்களுக்கெல்லாம் இன்று சுப பலன்களும் நினைத்த காரியம் நடப்பதும் ஆடை ஆபரணங்களும் நகைகளும் என்று அவர்களுக்கு கிடைப்பதால் மிகவும் மகிழ்வுடன் காணப்படுவார்கள். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். ஒரு சிலருக்கு வாகன யோகம் வந்து சேரும். ஒரு சிலருக்கு தாய் வழி உறவால் மிகவும் மகிழ்ச்சியான செய்தியும் அலங்கார பொருள்களும் ஆடை ஆபரணங்களும் அத்துடன் விலையுயர்ந்த பொருள்களும் வந்து சேரும். அதனால் இன்று கணவன் மனைவி உறவு முறையில் அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுடன் குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சற்று கோபத்தை நீங்கள் குறைத்து கொள்வீர்கள். ஏனென்றால் பண்டிகை நாள் என்பதால் கோபித்து கொண்டால் இன்று ஒன்றும் நடக்காது என்று உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் மிகவும் அனுசரித்து நீங்கள் காரியங்களை கௌரவமாக எடுத்து சிறப்பாக நடத்தி முடிப்பீர்கள் என்று தன வளர்ச்சியும் ஆதாயமும் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்களது ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரனுடன் உள்ளார். தாயாரின் உதவியால் தந்தையார் வழி உங்களுக்கு எதிர்பார்த்த தனலாபம் சொத்து லாபம் இது போன்ற நீங்கள் முயற்சி செய்த பலன்கள் உங்களுக்கு கிட்டும். சொத்து தர்க்கங்கள் தீரும். தந்தையாரே உங்களுக்கு முன்னின்று நீங்கள் கேட்டதை தருவார். அது பூமியாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, வாகனமாக இருந்தாலும் சரி, எதிர்பார்த்த உதவி உங்கள் தந்தை வழி உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. கை நிறைய தனவரவு உண்டாகும். எதிர்பார்த்த பலன் உண்டு. நண்பர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். இனிய பயணம் மேற்கொள்வீர்கள் என்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். தொழிலில் போட்டி மனப்பான்மை குறையும். எதிரி தொல்லைகள் விலகும். இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியாகவும் இருக்கும். இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் என்பதால் இன்று குடும்பத்துடன் மனமகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பெரியவர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். அவர்களுக்காக இன்று நீங்கள் அதிகமாக செலவு செய்வீர்கள். அவர்களது ஆசியுடன் பொருளாதாரமும் உங்களுக்கு வந்து சேரும். இன்று கை நிறைய பரிசு பொருள்களுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். சற்று மனக்கலக்கங்களும் பணங்கள் அதிகமாக செலவாகிறதே, வீண் செலவுகள் வருகிறதே என்று சற்று குழப்பங்கள் உங்களுக்கு உண்டாகும். எனினும் கவலை வேண்டாம். சாதகமான பலன் உண்டு. வீண் விதண்டாவாதத்தில் ஈடுபட வேண்டாம். வார்த்தைகளை கொடுத்து திரும்ப நீங்கள் மனது நோகும்படி வீண் வார்த்தைகளை திரும்ப வாங்கி கொள்ளும் சூழல் உருவாகும். உங்கள் வார்த்தைகளாலேயே உங்களுக்கு இன்று மன குழப்பங்கள் உண்டாகும். திடீர் கவலைகள் தோன்றும். உடல் உபாதைகளால் சற்று சிரமங்கள் கொள்வீர்கள். எதிர்பார்த்ததை விட இன்று அதிகமாக பணம் செலவாகும். உறவினர்களுக்காக செலவு செய்வீர்கள். பயணத்திற்காக செலவுகள் அதிகமாக வரும். வண்டி வாகன வசதிக்காக நீங்கள் அதற்கான முயற்சி எடுத்து அதற்கான செலவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். இன்று எதிலும் சற்று கவனமாக இருக்கவும். புதிய முயற்சிகளில் ஏதும் ஈடுபட வேண்டாம். உடல் நலனில் அக்கறை தேவை. இன்று பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பிடித்தமான வகையில் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும். எனினும் சிறப்பாகவும் மனமகிழ்ச்சியுடன் குழந்தைகளுடனும் பெரியவர்களுடனும் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களது ராசிநாதன்
உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் இருப்பதால் பூமி லாபம், தனலாபம், தன வளர்ச்சி, தொழில் லாபம், வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். இன்று உங்களுக்கு மந்தமான நிலை இருந்தாலும் தனவரவு அதிகமாகவே இருக்கும். இன்று பெண்களுக்காக நீங்கள் அதிகமாக செலவு செய்வீர்கள். பெண்கள் வழி உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். மனைவி மூலமாக நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும். வாகன யோகம் உண்டு. எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு உண்டு. கை நிறைய பரிசு பொருள்களும் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். குடும்பத்தாருடன் இனிய பயணம் உண்டாகும். பெரியவர்களின் ஆசையும் உண்டாகும். இன்று சிறப்பான நாளாக இருக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களுடன் இனிய பயணத்தால் எதிர்பார்த்த அனுகூலம் உண்டாகும். தொழில் வெற்றிக்காக புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் ராசியிலே இருக்கிறார். சுக்கிரனுடன் இருக்கிறார். இன்று தனவரவு அதிகமாக இருக்கும். மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரனுடன் செவ்வாய் உள்ளதால் பூமி லாபம் உண்டு. பூமி தொடர்பான தீர்மானங்கள் எடுப்பீர்கள். பூமி சம்பந்தமாக சற்று பிரச்சனைகள் இருந்ததையெல்லாம் இன்று ஒரு தீர்மானம் செய்து அது உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்வதன் மூலம் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். ஆதாயம் அதிகமாகும். பூமி லாபம் உண்டு. பூமியால் உங்களுக்கு அதிகமான லாபம் வந்து சேரும். திடீர் ஆலய பணிக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். ஆலய திருப்பணிகள் நன்றாக இருக்கும். சமூக நலனில் உங்களுக்கு அக்கறை தோன்றும். சமூக நலனுக்காக நீங்கள் உதவிகள் செய்வீர்கள். இன்று நண்பரின் உதவியுடன் இன்று அனைத்தும் வெற்றியாக முடிப்பீர்கள். முன்னின்று காரியத்தை செயல்படுத்துவீர்கள். வீட்டிற்கு விருந்தினர் வருகைகள் அதிகமாக இருக்கும். சுப செலவுகளும் வந்து சேரும். திடீர் சொத்து தர்க்கம் இருந்தது மாறி சொத்து உங்களுக்கு கைக்கு வரும் சூழலும் உருவாகும். வாகன யோகம் உண்டு. வாகனத்தால் சற்று செலவுகள் வந்தாலும் அதெல்லாம் இன்று சாதகமான பலனை அளிக்கும். சகோதர வழியில் உங்களுக்கு நன்மை உண்டாகும். தாயாரின் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். தாயாருக்காக இன்று மருத்துவ உதவி தேவைப்படும். அவர்களுக்காக இன்று நீங்கள் அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். அவர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிட்டும். தந்தை வழி நீங்கள் எதிர்பார்த்த அனுகூலம் உங்களுக்கு உண்டாகும். திடீர் தனவரவு வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வரும். தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். விவசாயம் சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். தாய்மாமன் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த தன உதவி வந்து சேரும். எதிர்பார்த்த பொருளாதாரமும் உங்களுக்கு வந்து சேரும். இன்று பெண்களெல்லாம் சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய நாள். அவர்கள் மனமகிழும் விதமாக இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். குழந்தைகளும் இன்று மகிழ்ச்சியாக இருப்பார்கள். குழந்தைகளுக்காக நிறைய செலவுகள் செய்வீர்கள். இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்தில் உங்களுக்கு செவ்வாயுடன் சந்திரனும் இருப்பதால் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனியுடன் சுக்கிரன் இருப்பதால் மந்தமான நிலை சற்று மாறிவிடுவதுடன் எதிர்பார்த்த தொழில் வளர்ச்சியும் உண்டாகும். கை நிறைய பணமும் கிடைக்கும். கடன் உதவி சற்று தாமதமாக இருந்தது மாறி புதிய தீர்மானத்தை எடுத்து அதற்கான வழிமுறைகளை தேடுவதால் புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றியும் கிடைக்கும் விதமாக இருக்கும். எதிர்பார்த்த பண உதவி நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும். உறவினர் மூலமாக எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு உண்டாகும். பெண்களுக்கெல்லாம் இன்று ஆடை ஆபரண சேர்க்கைகள் வந்து சேரும். 4 சக்கர வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு இன்று மனை வீடு வாங்கக்கூடிய யோகமும் வந்து சேரும். அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அதற்கான தன உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். குழந்தைகளுடனும் பெரியவர்களுடனும் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். இன்று நீங்கள் எதிர்பார்த்தபடி அனைத்தும் நடக்கும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். இனிய சுபமான செய்தி உங்களுக்கு வந்து சேரும். தடைபட்ட காரியங்கள் இன்று சுபமாகும். பேச்சுவார்த்தைகள் சுலபமாகவும் சுபமாகவும் இருக்கும். கடுமையான தீர்மானத்திலிருந்து சற்று விலகுவீர்கள். திடீர் கோபத்தை மாற்றி இன்று அன்புடன் அனைவருடனும் பழகுவீர்கள். இன்று கலைத்துறையில் சாதிப்பீர்கள். பாராட்டும் பரிசும் புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். கை நிறைய பரிசு பொருட்களும் ஆடம்பர பொருள்களும் வாங்குவீர்கள். உடல்நிலையில் ஏற்பட்ட
சிறு சிறு பிரச்சனைகளுக்கு என்று மருத்துவ உதவி தேவைப்படும். எனினும் கவலை இல்லை, உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டு. பெரியவர்களுக்காக மருத்துவ உதவி செய்ய யோசனை உண்டாகும். பெரியவர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிட்டும் என்று எதிர்பார்த்த தனவரவும் பொருளாதார வளர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த நண்பரின் உதவியுடன் புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். புதிய தொழிலில் என்ன செய்யலாம் என்று யோசனை உருவாகும். அதற்கான வழிமுறைகள் என்ன, அதற்குரிய பொருளாதாரம் எங்கிருந்து கிடைக்கும், இது போன்ற யோசனைகள் உருவாகும். நண்பர்களின் உதவியுடன் அனைத்தும் சாதகமான பலனை தரும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும் என்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அன்பர்களே. இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே. பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இனிய சிறப்பு வாய்ந்த மகிழ்ச்சி நிறையும் பொங்கலாகவும் இருக்கட்டும். உங்கள் இல்லத்தில் அன்பும் ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும்.